எல்லா ஆப்பிள் ப்ராடக்ட்டும் வெறும் 10,000க்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். கரெக்டாக. இப்போ ஆப்பிள் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு ராக் லேப்டாப் எடுத்துக்கோங்க, இல்லை எந்த ஒரு மொபைல் ஃபோன்ஸ் ஆகட்டும் 10,000, அதுவும் அமேசான்லேருந்து டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வரும், ஃப்ளிப்கார்ட்லேருந்து டேரெக்டாக உங்களுக்கு வீட்டுக்கே வரும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இது சான்சஸ் இருக்குன்னா சான்ஸ் இருக்குது. பட் என்ன அப்படின்னா அது வந்து உங்கள் கார்ட்ஸை வச்சு வாங்கியிருக்க மாட்டாங்க. அது யாரை வச்சு வாங்கியிருப்பாங்க, எப்படி வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற மொத்த இன்ஃபர்மேஷனும் இதில் கிளியராக பார்க்கலாம். இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி வாங்கலாமா போகலாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இந்த ப்ராசஸ் பேர்னா கார்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டிங் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு சில செல்லர்ஸ் இருக்காங்க. பிகாஸ் லாஸ்ட் வீக் நான் வந்து ஒரு செல்லர்கிட்ட பேசுகிறேன், இன்ஸ்டாகிராமில் ஒரு செல்லர்கிட்ட பேசுகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க இன்ஸ்டாகிராமில். அவங்ககிட்ட பேசும்பொழுது அவங்களுடைய ஸ்டோரிஸும் அவங்களுடைய ஸ்டேட்டஸும் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பிகாஸ் அவங்க ஆப்பிள் 13 Pro Maxலாம் வந்து 15,000 வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன என்னென்னா, அவங்க வந்து அதாவது அவங்களுடைய கஸ்டமர்ஸும் வாங்கி அதை ஸ்க்ரீன்ஷாட்ஸும் போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு பேசினேன். என்னென்னா, அவங்களுக்கு ஃபோன் கால் பண்ண முடியாது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணி கேட்குறேன். அவங்க உடனே அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு மொபைல் ஃபோன் வாங்கணும், அது உண்மையானு கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் உண்மை தான் அப்படிங்கிறாங்க. எப்படிங்க பாசிபிள்னு கேட்டால் அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இது வந்து ஹேக்டு கிரெடிட் கார்ட்ஸை வச்சு தான் நான் வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஹேக்டு கிரெடிட் கார்ட்ஸை வச்சு தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிலையும் போட்டிருக்காங்க. அதை நம்பி நிறைய பேர் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், சரிங்க அப்போ நான் வந்து வேண்டான்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், சரி வேண்டான்னு சொல்லி நானும் அமைதியாயிட்டேன். இப்போதைக்கு நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸை வந்து நான் எப்படி கார்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் கிடைச்சிது. நான் இதை அப்படியே கிளியராக சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த கிரெடிட் கார்ட்ஸை வந்து எப்படி ஹேக் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து அமேசான் வச்சிருக்கீங்க, இந்த ஃப்ளிப்கார்ட் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க, வாங்கிட்டு தெரியாமல் வந்து இல்லை தெரியாமையோ தெரிஞ்சோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனை உங்கள் இடத்துல சேவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து நீங்கள் ஆட்டோ பே பண்ணியிருக்கீங்க, இல்லை வந்து ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணி திருப்பி ஆட் பண்ணுற மாதிரி நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கார்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்திருக்கீங்க. ஓகே, இப்போது இந்த அமேசானோ இல்லை ஏதோ ஒரு வெப்சைட், அமேசான் மாதிரி இருக்கிற வெப்சைட்டு பிரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் டார்க் வெப்ல நமக்கு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ எங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி அந்த டேட்டா வந்து சேலுக்கு எங்கே கொடுத்துருவாங்க, வெளியே கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டார் ப்ரௌசர் மூலமா ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஆக்சஸ் பண்ணி 2-3 வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்ஸ்குள்ளே போனால் அந்த டீட்டெயில்ஸை டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. அதாவது கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ், டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கார்ட்ஸை வச்சு என்ன பண்ணுறாங்க, அதில் வந்து ப்ராக்சிங் பண்ணிட்டு நிறைய செக் பண்ணுறாங்க. பிகாஸ் எதில் வந்து அத்தன்டிகேஷன் எனேபிள் இருக்குது, எது வந்து ஸ்டெப் 2 வெரிஃபிகேஷன் அவங்க வச்சிருக்காங்க, எது வந்து நீங்கள் ஒரு 20,000 பர்ச்சேஸ் பண்ணலாம். பிகாஸ் என்எஃப்சிலாம் பார்த்தீங்கன்னா 10,000 20,000 ஆன்லைனில் நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கில் வந்து செட்டிங்ஸ் வச்சுக்கலாம் தெரியுமா. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க. ஒரு கார்டு டீட்டெயில்ஸும் வச்சு செக் பண்ணிவிட்டு வேலிடான இருக்கிற டீட்டெயில்ஸ் கார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் இந்த ப்ராடக்ட் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆப்பிள் ஃபோன் இருக்கா, அதை வாங்கி வேறு அட்ரஸ்க்கு டேரெக்டாக வந்து டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ இந்த கண்ணும் கொள்ளையெடுத்தால் படத்தில் வரும் தெரியுங்களா, இவங்க போயிட்டு வேறு இடத்துல வாங்குவாங்களா, அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு லொக்கேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெலிவரி பண்ணுறாங்க. அங்கே போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க ப்ராடக்ட்டை. பட் இங்கே வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நிறைய பேர் இன்னுமே வாங்கியிருக்காங்க. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய பேர் வாங்கிட்டு அதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அந்த மாதிரி நான் வாங்கினா எனக்கு சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னா கண்டிப்பாக செக்யூர் கிடையாது. பிகாஸ் அந்த டீட்டெயில்ஸ் வந்து எங்கே ஸ்வைப் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மொத்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியும். சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் வந்து இதை கண்டுக்காத வரைக்கும், பிகாஸ் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வரும்போது இதை அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் ஈஸியாக அவங்கள ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க, எங்கே வாங்கியிருக்கீங்கிற மொத்த இன்ஃபர்மேஷனுமே அவங்ககிட்ட இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேறு ஏதாவது டெலிவரி போய் வாங்குறீங்கன்னா கூட ஈஸியாக அதை ட்ராக் பண்ணலாம். பிகாஸ் அதுக்கான நிறைய டெக்னாலஜிஸ் நம்ம சைடில் இருக்குது. ஸோ அதனால் இன்கேஸ் இந்த மாதிரி கம்மி காஸ்ட்டில் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, கம்மி காஸ்ட்டில் நீங்கள் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா எதையுமே பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அது சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் தெரிய வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க தூக்கிட்டு போய் ஜெயிலில் வச்சிருவாங்க. அதனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஆஃபர்ஸில் கம்மி காஸ்ட்டில் வாங்கி கொடுக்குறாங்க, வித்தவுட் பில் கொடுக்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்கு போய் வாங்காதீங்க. ஏன்னா அதுக்கான நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய இடத்துல பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் டெலகிராம்ஸ்லாம் வந்து ஈஸியாகவே 20 ரூபீஸ்க்கு உங்களுக்கு வந்து ஹெட்செட் கொடுக்குறேன், அப்புறம் 10 ரூபீஸ்க்கு உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் வந்து எப்பவுமே போகாதீங்க. உங்கள் காசை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே நீங்கள் வந்து உங்களுக்கு அதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காசை கொடுக்காதீங்க. நீங்களே கிராஸ் செக் பண்ணி காசை வந்து உங்கள் சைட்லேருந்து நீங்களே டைரக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். யாரோ ஒரு தேர்ட் பர்சன்ஸ் வந்து இருக்கவே கூடாது. அதை வச்சு நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணாதீங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு புது டாபிக் உங்களுக்கு தெரியணும்,
இந்த மாதிரி டீட்டெயிலாக எனக்கு இந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அதை பற்றி நான் ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போடலாம். இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம சைபர் வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.